ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் உங்களோட கூட பேசிக்கொண்டே இருப்பார். மனம் திரும்பாத பட்சத்தில், அப்படிதான் சொல்லுது 2:5 வெளிப்படுத்துற விசேஷம். மனம் திரும்பாத பட்சத்தில் இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லப்பா. உன் விளக்கு தண்டை உங்ககிட்ட நான் தூக்கிட்டேன், விடு. இனிமேட்டு உனக்கு பேசுறதுக்கு நல்ல வார்த்தை கிடைக்காது. ஒரு சபையை கர்த்தர் கைவிடுறது எதில் தெரியும் தெரியுமா? நல்ல வார்த்தைகள் கொடுக்கறத அங்கே நிறுத்திடுவார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்யறது அங்கதான். நம்ம நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா, அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க, வேர்ட் ஆஃப் காட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஏன் இப்போ கொடுக்கிற காலத்தில் நீங்க என்ன பண்ணல? அதை யூஸ் பண்ணிக்கல, யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அதை அசட்ட, அதை அப்படியே சில ஊழியக்காரங்க உயிரை கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க, ரிசல்ட்டே இருக்காது. அவங்களே ஆண்டவர்கிட்ட போய் அழுவாங்க, ஆண்டவரே இவ்வளோ செய்கிறோம், இந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை, ரிசல்ட் இல்லை. ஆண்டவர் பொறுத்து 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 பார்ப்பார். ஒரு நாள் வரைக்கும் சொல்லி சொல்லி பார்ப்பார், கொஞ்ச நாள் வரைக்கும். சவுல்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு, விட்றா அப்படின்ட்டார். இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணு அப்படின்னாரு. அவன் யார் தெரியுமா? சொன்ன உடனே முழங்கால் போட்டு மனம் திரும்பிடுவான் தாவீது. யாராவது போயிட்டு தீர்க்கதரிசி போயிட்டு நீயே அந்த மனுஷன், ஆமா நான் தான் அந்த மனுஷன்றான். அவன்கிட்ட துணிகரம் கிடையாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் நிலைத்து இருக்கும். ஏன்? இவனும் தப்பு செய்யறவன் தான், அவனும் தப்பு செய்யறவன் தான். ஆனா அவன் என் வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாதவன், இவன் என் வார்த்தையை கேட்டு சரி பண்ணி கொண்டவன். இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி எனக்கு சொல்லி கொடுத்தா அதுதான். நாம தப்பு செய்யாதவங்கன்னு கர்த்தர் சொல்லல, செய்யற தப்பை கர்த்தர் உணர்த்தும் போது மனம் திரும்புறமாங்கிறதான் கேள்வி.